வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் நெல்வாய் கூற்றோடு தாங்க போனேன். அதை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஒரு வேலைங்க, அதை தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பஸ்ஸில் தாங்க போனேன். நல்ல வெய்ய நேரங்க. செருப்பு அறுத்து போச்சுங்க. செருப்பு அறுத்துக்குச்சு. அது வாங்கலான்ட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடைக்கு போகிறதுக்குள்ளே பயங்கர சூடுங்க. சூடு அப்படியே நடக்கவே முடியலங்க கடைக்கு போகிறதுக்குள்ளே. அதனால் சரின்னு முதல்ல எடுத்ததுமே கடைக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச செப்பெல்லாம் வாங்கினேங்க. ஒரு 5 கிலோ கோதுமை வாங்கி காய வச்சுருந்தேங்க. அதையும் எடுத்துன்னு வந்தேன். அரைச்சி எடுத்துன்னு போயிடலான்ட்டு மிஷினில் கொடுக்குறேங்க. மிளகா கூட அரைச்சேங்க. மிளகா வாங்கி அரைச்சேன். இப்போ நானும் எங்கள் பொண்ணும் தாங்க வந்திருந்தோம். அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கி எடுத்துன்னு வந்தேங்க, மளிகை சாமான். அப்புறம் 3 நைட்டி இன்றைக்கி வாங்கியிருந்தேங்க. அதை டைலர் கடையில் போயிட்டு எங்கள் பொண்ணுக்கு சரி பிடிச்சி எடுத்துன்னு வரலாம், ஓரம் அடித்து எடுத்துன்னு வரலான்னு போனால் டைலர் எல்லாருமே பிஸிங்க. 2-3 கடைக்கு போனேன். எல்லோரும் தைக்க மாட்டேன், வச்சுட்டு போங்க, அப்புறமா தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. சரி வச்சுட்டு போனால் லேட் ஆகிடும் சொல்லிட்டு நாங்கள் கையோடு எடுத்துன்னு வந்துட்டேங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மாம்பழம் தாங்க பார்க்க போகிறோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி மாங்காய் எங்கள் வீட்டில் இருந்து பறிச்சுன்னு வந்தோங்க, மரத்துலேருந்து. அதை தான் பழுக்க வச்சுருந்தேன். அது எப்படி இருக்குது எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. அது எப்படி இருக்கோ தெரியல. 2 நாள் ஆயிடுச்சு. போன முறைனா நல்லா பழம் பழுத்துச்சுங்க மரத்தில். இந்த முறை காய்க்கலை. அதனால தாங்க இப்போது கொஞ்சமாக தான் பறிச்சுன்னு வந்திருக்குறோம். நல்லா தித்திப்பாக இருக்குங்க இந்த பழம். தித்திப்பாகவும் இருக்கும், புளிப்பு, 2 சேர்ந்த மாதிரி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பழுக்க வச்சு சாப்பிட்டா சாப்பாட்டில் வச்சுக்கின்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாதத்தில் வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஊறுகாய் கூட போடலாங்க, இதில் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே 2 பழம் தாங்க பழுத்து இருக்குது. அது இன்னும் 2 நாள் வச்சா அதே மாதிரி வைக்கோல் வச்சு முதல்ல அதுக்கு மேலே காய் வச்சு மாங்காய் வச்சு அதுக்கு மேலேயும் வைக்கோல் வச்சு அரிசி கோணியில் டைட்டாக கட்டி வச்சுட்டா ஒரு வாரத்துக்குள்ளேயே பழுத்துருங்க. ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பார்த்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி தாங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு இதே மாதிரி வேறு மாதிரி எதனா பழுக்க வைக்கிறதுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி மூங்கில் கூடையில் கூட வச்சு பழுக்க வைக்கலாங்க. அரிசினே வச்சு பழுக்க வைக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். இதே மாதிரி கட்டி வச்சிடலாங்க. அதே மாதிரி பழுக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தாங்க பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ இப்போ சீசன் போல் இருக்குது. கடையிலேருந்து வாங்கின்னு வந்தேன். கடையிலேருந்து வாங்கின்னு வந்தேங்க. சூப்பரான மல்லிகைப்பூங்க. அப்படியே குண்டு 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 மல்லிகைப்பூ வெள்ளை கலரில் இருந்ததுங்க. செம்ம அழகாக இருந்தது. வாசனைன்னா அவ்வளோ வாசனைங்க. அப்படியே ஆளையே தூக்குதுங்க வாசனை. இந்த பூக்கு ரொம்ப வாசனை அதிகமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு 10 முழம் ஆகும்னு நினைக்கிறேன். இதை கட்டி தாங்க ஆகணும், இல்லைன்னா வதங்கி போயிடும். அதனால் நம்ம சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு கூட வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இதை கட்டியே ஆகணுங்க. கட்டி முடிச்சிடுவேன். வாசனைன்னா அவ்வளோ வாசனைங்க. சூப்பர் செமங்க. இப்போ இதே மாதிரி சீசன் டைமில் எதெல்லாம் விலை கம்மியாக கிடைக்குதோ அதெல்லாம் நீங்களும் வாங்கி இதே மாதிரி பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ கட்டுறது ஈஸி தாங்க. அது கட்டி பழகிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கட்ட தெரியாதவங்க இப்போ நான் கட்ட போகிறேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. காம்பு வழுக்குங்க இதுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும். பிடிச்சி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு 2 கையாலையும் ஆள்காட்டி விரல் பெருவிரலில் டைட்டாக பிடிச்சி நூலால் சுற்றி அப்படியே இழுக்கணுங்க. ஈஸியாக வந்துடுங்க. பழகிட்டால் ரொம்ப ஈஸி தான். நான் இதே மாதிரி தாங்க கட்ட போகிறேன். இதே மாதிரி தாங்க கட்டணும்.
அழகாக இருக்குங்க. லைனாக கட்டிக்கினே வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். தலையில் வச்சாலும் சூப்பராக தெரியுங்க அழகாக. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் பார்த்துருந்து எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாருக்குமே நன்றிங்க. பாய்ங்க, வணக்கங்க.